நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை தாய்மதி. முப்ராதி தவிக்கிற தவிப்பை பார்க்க சகிக்கல. பார்க்க பார்க்க பாதரவா இருக்கு சொல்லமுத்துவுக்கு. நிமிந்து உட்காரக்கூட முடியாம தத்தளிச்சு அவ படுற பாடு உடம்பாலும் மனசாலும் அவளை கொன்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். புருஷன்றவன் பொண்டாட்டிய பூ போல வச்சு கொண்டாட வேண்டியவன். கண்ணுக்குள்ள முழிய காப்பாத்துற மாதிரி இருக்கிறவன். அது இவனால முடியல. அவ படுற உடம்போட அவஸ்தையாச்சும் இயற்கைதான். ஆனா மன அவஸ்தை, மனக்கொந்தளிப்பு, இத நினைக்கும் போதுதான் உள்ளுக்குள்ள சுளீர்னு குத்துற முள்ளா ஒரு குற்ற உணர்வு. அவளை ஏமாத்தி வஞ்சிக்கிற மாதிரி ஒரு மனத்தவிப்பு. குத்தம் செய்யாமலும் இருக்க முடியலையே. வாழ்க்கையோட வடிவமா நிக்கிற சித்தி பயமுறுத்துறாளே, என்ன செய்யறது? அடடா, முப்ராதி எவ்வளவு அழகா இருப்பா. சின்னஞ்சிறு தேவதை மாதிரி இருப்பா. கைப்பிடி அடக்கமாய் ஒல்லி, கச்சிதமான வீச்சரிவா மாதிரி உருவம், நல்ல சிவப்பு, மஞ்சக்கலங்கு மாதிரி உதடு, கண்ணெல்லாம் அளவெடுத்து வச்ச மாதிரி அத்தனை லட்சணம். மஞ்ச பூசி குளிச்சு மொழுகி ஈர தளதளப்போட வந்து நிப்பா. பூங்கொடி மாதிரி பசேர்னு மின்னுவா. அந்த முப்ராதி அம்மனே இறங்கி வந்து நடமாடுற மாதிரி. அழகோட அற்புதத்துல மயங்கி மலைச்சு நிக்கிற சொல்லமுத்துவோட கன்னத்துல செல்லமா இடிச்சு பொய் கண்டிப்பா அதட்டுவா. இந்த என்ன இப்படி முடிக்க? அடி பாவி மகளே, எம்புட்டு லட்சணமா இருக்க தெரியுமா? புது மாப்பிள்ள கணக்கா வாய திறக்காது. 2 பொட்டைக இருக்கு நமக்கு. 2 புள்ள பெத்த பொம்பளை மாதிரியா இருக்க. பிறகு இப்ப சடங்கான இளம் குமரி கணக்கால இருக்க. அவளது சின்ன உதடல பெருமிதத்தின் ஈர மின்னல், கண்கள்ல மனப்பூரிப்பின் மலர்ச்சி. அத மறைக்கிற போலி முயற்சியே ஒரு அழகுதான். பௌர்ணமி குளிர்ச்சியா நாண நளினமா செல்ல சினுங்களா ஒரு ஓரப்பார்வை பாப்பா. ரொம்ப தாளிக்காத, வந்து சாப்பிடு. சரி, பிள்ளைய எங்க? பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு விளையாட போயிருக்குதுங்க. தெருக்காட்டுல பிரியும், அவ்வளவுதான். ஆனா உடஞ்ச வெள்ளமா பாஞ்சு பின்பக்கமா அவளை அள்ளி அணைச்சிக்கிடுவான். அவனுக்குள்ள மூச்சு முட்டுற பரவசம், முறுக்கேறிய நரம்புகள்ல ஓடி சிலிர்க்கிற உணர்ச்சி தத்தளிப்பு, குளித்த உடம்போட ஈர குளிர்ச்சி, பூசிய மஞ்சளோட மிருதுவான வாசம், கைக்குள்ள அடக்கமா குலைகிற அவளோட சிற்றுடம்பு. அவனுள் மனப்பிரளயம். துள்ளி துடிக்க மாட்டா. பதட்டமில்லாத, உறுதியாய் மீற முடியாத நிதானமான கண்டிப்பா அதட்டுவா. ஏய், கையெடு. மாட்டேன். விலகி போ. மாட்டேன். மாட்டியா? அப்போ உன் கூட பேச மாட்டேன். ராத்திரிக்கு எப்பவுமே தான். ஐயோ. தேள மிதித்தவனா துள்ளி விலகி அசடு வழியிற புருஷனை பாப்பா. குறும்பும் கேலியுமா சிரிப்பா. நெஞ்சுக்குள்ள இறங்கி உணர்வுகளை சீன்ற சலங்க சிரிப்பு, கண்ணாடி வளையல்களோட குலுங்கல் சிரிப்பு. கிட்ட அவ படுத்திருந்தா அதுவே ஒரு அழகுதான். விரித்து போட்ட தலவாழ இலை மாதிரி. இவனுக்குள்ள கூத்தாடுற உணர்வலைகள் ஆர்ப்பரிக்கிற பிரவாகம். இவனோட உள் மனசு பரவசத்தால நிரம்பி ததும்பு. அப்பேற்பட்ட லட்சணக்காரி முப்ராதி. ஆனா இப்போ ரத்த வத்தி போய் சாம்பல் பூத்த முகத்துல வேதனையோட கருநிழல். வாடி கருகி போன சோள பயிரா உயிர் வத்தி போய் லட்சணம் இல்லாம இருக்கிறா. வலியோட அவஸ்தை தாழாம கடிச்சு கடிச்சு கன்றி போன அடி உதடு. நிறமாச வயிறு தேர் மாதிரி உப்பி இருக்கு. கவிழ்த்து போட்ட மொடா பானையா பெரிய வயிறு. நிமிர்ந்து உட்காரக்கூட அவளால முடியல. வயிற்று பாரத்தோட ஒரு பக்க சாய்வு. இடது கைய பின்னால ஊனி அதுக்கு மேல மல்லாக்க சாய்ந்து வலது கையால இடுப்புக்கு முட்டு கொடுக்குறா. சராசரி கற்ப வயிற்றை விட சற்று பெரிதான வயிறுதான். வவுறு பெருசா இருந்தா பிறக்கிறது பொட்டதான்.
அனுபவங்களோட அனுமானம் உள்ளுக்குள்ள கரகரன்னு அரிக்குது. 7வது மாச வயிறே சொல்லிருச்சு, உள்ள வளர்றது பொட்டதான். புருஷனோட சித்தி கடுகடுன்னு இருக்கிற, எலிய குறி வைக்கிற கடுவம் பூனை மாதிரி அவ மூஞ்சி. புருஷன்கிட்ட குசு குசுன்னு நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டா. இதை சொல்லி பயமுறுத்துறா. மீறவும் முடியாம சம்மதிக்கவும் முடியாம தத்தளிக்கிறா புருஷன் சொல்லமுத்து. பாவாவை ஈரமான தாய்ப்பாசத்தை உணராதவன். 1 வருஷ பிள்ளையா இவன் இருக்கும்போதே ஓடிப்போன அம்மா. உயிரோட தாய் இருந்தும் பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி காஞ்சி போனவன். மறுதாரமா வந்த சித்தியோ மழலப்பாக்கியோ இல்லாதவன். அவளோட சபிக்கப்பட்ட வாழ்வின் வெளிப்பாடா வெறுப்பு முள்ளா குத்தும். போலி பாசம். அப்புறம் 10 வருஷத்திலேயே போய் சேர்ந்துட்டா ஐயா. சித்தியோட நிழல்ல வாழ்வு. அவளோட நிழலா படிந்த சுபாவம். நிழலடித்த செடியா நிறமாறியே வளர்ந்த அப்ராணி. பிறக்க போற பிள்ளை இருக்கக்கூடாதுன்றது சித்தியோட நினைப்பு. 3வது பொட்டையையும் குடும்பம் தாங்காது, நசுங்கி நாசமாயிரும்ன்றது அவளோட பயம். அவளோட பயம்னு சொல்றதை விட சித்திய அரட்டுற ஊர் நடப்பு உலக நடப்பு. முப்படாதிக்குள்ள தீ, இழப்பு தீ, இழப்ப தடுக்க முடியாத இயலாமை தீ, உயிர்குடலை சுட்டி துடிக்க வைக்கிற பாசத்தீ. அட பாவி மக்கா, ஊர் உலகத்துக்கு இப்படியா புத்தி போகணும்? பொட்ட புள்ளன்னு மட்டமா பாரமா? திங்கிற வவுத்தோடையும் நகை நட்டு போடுற கழுத்து மூக்கோட மட்டுமா பொண்ணு பிறக்குது? பாடுபடுற கையோடையும் வலுவான மனசையும் சேர்த்துத்தானே வந்து பிறக்கும். 10 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கிட்டோம்னா அது பாட்டு அதது பார்த்துக்காதா? பாடுபட்டுக்கிடாதா? வைர மனசோட வாழ்க்கையோடு மல்லு கட்டி கொள்ளாதா? களை வெட்டியாச்சும் பொழைச்சிக்காதா என்ன? அதை கொன்னு அந்த பாவத்தை வேற சுமக்கணுமா? பெத்த பிள்ளைய கொன்னுட்டு வாழ்ற வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? ஈண்ட குட்டிகளை முழுங்கிட்டு நெளிகிற பாம்பு மாதிரியா? பாம்பும் மனுஷனும் ஒன்னா? அட பாதரவே, குலுங்கி குலுங்கி அழுதா. வெறுப்பும் கசப்புமா மனம் குமட்ட வெடித்து கதறினா முப்படாது. சுமந்து ரத்தம் தந்து உயிர் கொடுத்து பெறப்போகிற மழலைய சாவோட கையில ஒப்படைக்க போகிற அக்கிரமத்தை நினைக்க நினைக்க கொலையே கொதிக்குது. மண்டக்குள்ள ஏதோ பிராண்ட மாதிரி இருக்கு. அவனுக்குள்ள பூரா ஊறுற மாதிரி ஒரு உணர்வு. தன்னோட உயிர் பங்காளியிடமே பொய் சொல்லுகிற குற்ற உணர்ச்சி. சமாளிச்சுக்கிட்டு உதறி பேசினான். அதெல்லாம் இல்லை, நீயாவே என்னத்தையாச்சும் நினச்சிக்கிட்டு வளராத. யோ, இப்போ சொல்லிட்டேன், நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அதிக தலையணும். நம்ம குடும்பம் குத்தங்குறை இல்லாமல் நிமிந்து நிற்கணும். வவுத்து பிள்ளைய கொன்னா அந்த பாவம் சும்மா விடாதியா? பெத்தவங்க செய்கிற பாவ புண்ணியம் பிள்ளைக தலையில விடியும்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கையா. இங்க பாரு மூப்பு, மாற்றி மாற்றி அதையே சொல்லாத. கண்டதை கழியதை நினச்சிக்கிட்டு மனசை புண்ணாக்காத. நிம்மதியா இரு. அவனுக்குள்ள பூரா ஊறுற மாதிரி ஒரு உணர்வு. தன்னோட உயிர் பங்காளியிடமே பொய் சொல்லுகிற குற்ற உணர்ச்சி. சமாளிச்சுக்கிட்டு உதறி பேசினான். அதெல்லாம் இல்லை, நீயாவே என்னத்தையாச்சும் நினச்சிக்கிட்டு வளராத. யோ, இப்போ சொல்லிட்டேன், நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அதிக தலையணும். நம்ம குடும்பம் குத்தங்குறை இல்லாமல் நிமிந்து நிற்கணும். வவுத்து பிள்ளைய கொன்னா அந்த பாவம் சும்மா விடாதியா? பெத்தவங்க செய்கிற பாவ புண்ணியம் பிள்ளைக தலையில விடியும்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கையா. இங்க பாரு மூப்பு, மாற்றி மாற்றி அதையே சொல்லாத. கண்டதை கழியதை நினச்சிக்கிட்டு மனசை புண்ணாக்காத. நிம்மதியா இரு. அவன் நம்பவும் இல்லை, நிம்மதியாவும் இல்லைன்றது சொல்லமுத்துவுக்கு நல்லா புரிஞ்சுது. அவன் மனசுக்குள்ள ஒரு பிசைவு. அழுகையும் கண்ணீருமா, கலைந்த தலையும் அலங்கோலமுமா பரிதவிச்சு புலம்புற முப்படாதி தலவாழ இலையா தளதளத்த மகராசி. மனசுக்குள்ள மனச கரைச்சு உயிர்ல கலந்த புண்ணியவதி. லட்சணக்காரி. வவுத்த தள்ளிக்கிட்டு லட்சணம் கெட்டு போய் கிழிந்து போன மனசோட கதறுகிற அவளும் பார்க்க சைக்கிள். இழகி கரைகிற இருதயம். பொட்டப்புள்ள பிறந்தா பிறக்கட்டுமே, அதையே சாகடிக்கணும்.
இளகிய மனசோட ஈர உச்சரிப்பு. அந்த உச்சரிப்ப எச்சில் துப்பி அழிக்கிற சித்தியோட குரல். சின்னராசு கதையை அயத்தராத, அந்த கதி உனக்கும் வரணுமா? இரக்கமற்ற உலக நடப்பின் ராட்சச குரல், பாம்பு குரல். அவனுள் ஓடி சிலிர்க்கிற பய உணர்ச்சி. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கும் மிஞ்சாது, கலப்பையும் காணாம போயிடும். புது புது வித்துகள், புது புது விவசாய முறைகள். என்னத்த என்ன செய்ய, புது புது நோயும் சேருதே. மருந்தடிச்சு மனுஷன் மாய வேண்டியடக்கு. விளைச்சலும் இல்ல, விளைஞ்சாலும் வியாபாரிகளோட கொள்ள. நாதியத்து போன சம்சாரித்தனம் நாசமாகி பொழப்பே இழுபறியா கிடக்கு. சின்னராசுவும் ஒரு சின்ன சம்சாரி. ஒத்த பொம்பளை புள்ள இருந்தா கூட அதை கரையேத்த முடியாம கண்ணு முழி பிதுங்கி போறான் சம்சாரி. சின்னராசுக்கு 3 பொட்டைகள். 2 பிள்ளைகளை கரையேத்தி முடிக்கிறதுக்குள்ள ஆத்தாடி அம்மாடின்னு ஆயிடுச்சு. காடு கரையெல்லாம் கை மாறி காத்தாடி போனான். 3வது பொண்ணை கரை சேர்க்க தெம்புள்ள. அவனும் ஓடி ஆடி பார்த்தான். ஒரு வழியும் தட்டுப்படல. குடும்பத்துக்குள்ள மூச்சு முட்டல், கொமச்சல், ஓயாத சண்டை சச்சரவு, நச்சரிப்பு, நிம்மதியும் இல்லை. பொண்ணுக்கு ஒரு இடம் அமையிற மாதிரி நெருங்கி நழுவி போயிடுச்சு. அது விஷயமா மறுபடியும் சண்டை, கூச்சல், கூப்பாடு. 2 நாளா சின்னராச காணோம். ஊரே பதறி போய் தேடுது. பனந்தோப்புல பிரேதமா விரைச்சு போய் கிடந்தான். பூச்சி மருந்த குடிச்சிருந்தான். வாயில தள்ளிய நொர உழந்து கிடந்துச்சு. சின்னராசோட மனைவியும் மத்த பொம்பளை பிள்ளைகளும் வாயிலையும் வவுத்துலையும் அடிச்சு கதறி அழுத காட்சி பார்க்க பரிதாபமா இருந்துச்சு. மனச நடுங்க வைக்கிற வன்கொடுமையா இருந்துச்சு. ஊரே கதி கலங்கி போய் புலம்புச்சு. காலும் கையும் விரிச்சு போட்டு விரைச்ச பிரேதமா புல்மண்டிய செம்மண் தரையில கிடந்த அலங்கோலம் மாறி மாறி மனசுக்குள்ள தெரியுது. சொல்லமுத்துவுக்குள்ள நடுக்கம். அடே, சின்னராசி கதி உனக்கும் வரணுமான்னு சித்தி கேட்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள உறைஞ்சே போறான். பாவ புண்ணியத்தை பத்தி பயப்படாத, நான் மலட்டு செல்லும். என் கையால அந்த கொடுமையை செய்யறேன். என்ன வேணும்னா பாவம் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம். நீயும் உன் குடும்பமும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாசத்துல சித்தி சொல்றா கொல்லணும்னு. முப்படாதியும் பாசத்துல கதறா கொல்லாதேன்னு. இவனும் பாசமுள்ள மனுஷன்தான். என்ன செய்யறது, என்ன செய்யக்கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. கண்ணை குத்தி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. முப்படாதிய நினைக்க நினைக்க மனம் கிடந்து அளவாயுது. ரணகலமா திணறுது. அவளோட தவிப்பும் புலம்பலுமா, மனம் கசந்த வெறுப்புமா கண்ணீர்ல கரையிற முப்படாதி. அட கொடுமையே, அந்த மகராசிக்கா இந்த கதி? அவ அப்பவே மன்றாடினாளே, மருகி கரைஞ்சாளே. மாதாந்திர தொல்லை வரவேண்டிய நாள் தப்பி போய் 10 நாள் ஆச்சு. காட்டுக்கும் வீட்டுக்குமா விண்ணு விண்ணுன்னு ஓடி ஆடி திரிஞ்ச முப்படாதி ஈரத்துணியா துவண்டு துவண்டு விழுந்தா. சொலுக்கு சொலுக்குன்னு படுத்தா. நாக்குல எந்த நேரமும் வலுவழுப்பு. விளக்கெண்ணைய குடிச்ச மாதிரி. சோறு தண்ணி ஒவ்வல. ஓங்கரிப்பும் கொமட்டலுமா வாடி கிடந்தா. அப்பவே சொல்லமுத்துக்கிட்ட அழாத குறையா சொல்லி சொல்லி மன்றாடுனா. இத களைச்சிருவோம். வேண்டாம், இருக்கட்டும். சொன்னா கேளு. 2 பொட்ட பிள்ளைக இருக்கு, போதும். 3வதும்னா வீடு தாங்காது. எனக்கு ஆம்பளை புள்ள வேணும். வம்ச பேரு தொடங்குறதுக்கு ஒரு சிங்கம் வேணும். எதுக்கு? தோளுக்கு மேல வளர்ந்த பிறகு கை நீட்டி பெத்தவளை அடிக்கிறதுக்கா? வாய்ப்பூசாம நாக்க நீட்டி வயிறதுக்கா? அதெல்லாம் நம்ம புள்ள அப்படி வராது. ஆமா, ஓம் புள்ள மட்டும் தங்க பிள்ளையா வருமாக்கும். ஆமா, தங்கம்தான். நீயும் நானும் தங்கம், நம்ம புள்ளையும் தங்கம்தான். சரி, அப்படியே இருக்கட்டும். பிறக்கிறது பொட்டையா போச்சுன்னு ஒரு நம்பிக்கையில தான் நாளும் பொழுதும் நகர்ந்துகிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் சந்தேகப்பட்டா எப்படி? நான் சொல்றேன், நமக்கு ஆம்பளை புள்ளதான், அது எனக்கு வேணும். இங்க பாரு, இப்பவே சொல்லிட்டேன். பிறக்கிறது ஆணா இருந்தா இருக்கட்டும், நல்லதுதான். பொண்ணா போச்சுன்னா நெல்லூமி எருக்களம்பாலுன்னு அலையக்கூடாது. ஆமா, அப்படி இப்படின்னு கமுக்கமா ஏதாச்சும் செஞ்சேன்னா நான் ரணகாலியா மாறிடுவேன்.
சொல்லமுத்துவுக்கு சுள்ளென்று கோபம் வந்துருச்சு. எரிச்சலா ஒரு சீறினான். ஏய், இங்க பாரு, அனாவசியமா பேசாத. எனக்கு ஆம்பளை புள்ள வேணும். இஷ்டம் இருந்தா பெத்துக்கொடு, இல்லைன்னா கழிச்சிடு. செலந்து பேசிட்டு விருட்டுன்னு வெளியேறி போனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கே சரின்னு தலையாட்டி இருந்தா இன்னைக்கு இந்த சிக்கல் வந்து நிக்காது. சிக்கலுனா லேசுப்பட்ட சிக்கலா? சொல்லமுத்துவுக்கு மீள முடியும்னு தோணல. இருட்டிக்கிட்டு வந்துச்சு. சித்தியும் முப்படாதியும் எதிரும் புதிருமா 2 பக்கமா இழுக்கிறாங்க. ஒரு பக்கம் கொல்லணும், ஒரு பக்கம் கொல்லாத. எந்த பக்கம் சாயிறது? எந்த பக்கம் சாஞ்சாலும் பாவம்தான், மன உளைச்சல் தான். பாவம் என்ன பிடிச்சா பிடிக்கட்டும், நீ சும்மா இரு. உலக நடப்போட வடிவமா சித்தி. இவனுக்குள்ள நெருக்கடி சிக்கல், மனத்திணறல், நினைக்க நினைக்க ஏகமா கற்பனை, திகில், பீதி, விதவிதமான பயங்கர காட்சி. விரைச்சு கிடக்கிற சின்னராசோட பிரேதம். வெள்ளிக்கிழமை, பொழுதடைகிற நேரம். முப்படாதிக்கு குத்தி புடுங்குற மாதிரி வலி. இடுப்பை சுத்தி பின்னி பிசைற ரண வேதனை. அம்மான்னு வீறிட்டா முப்படாதி. வீடு பூராவும் பக்கத்து வீட்டு பொம்பளைங்க. ஈரமன துடிப்போடு பரபரத்து பக்குவம் செய்யற பொண்ணுங்க. தெருவெல்லாம் செய்தி காட்டு தீயா பரவிருச்சு. சொல்லமுத்து பொண்டாட்டிக்கு இடுப்பு வலி கண்டுடுச்சான். யாருக்கு? முப்படாதிக்கா? ஆமா, என்ன புள்ள பிறக்க போகுதோ தெரியல. வவுறு இருந்த இருப்ப பார்த்தா பொட்டையாத்தான் பிறக்கும். அடக்கராசாரமே, சும்மாவே 2 பொட்டைக, 3ஆவதும் அப்படியா? பாவம் நம்ம முப்படாதி. தலையெழுத்து அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஏன் முடியாது? ஏற்களம்பால் இல்ல? பிள்ளைய சுமந்த கொடுமை வேற, கொல்ற பாவம் வேற. முப்படாதிக்கா இந்த பாதரவு? முப்படாதிக்கு மட்டுமா? பொம்பளை ஜென்மமே பாவம் ஜென்மந்தானே. அதுகளுக்கு எப்பவுமே துன்பந்தான். தெருவெல்லாம் அங்க இங்க பொண்ணுங்களோட கிசுகிசு பேச்சு. மனித ஈரமும் உலக சோகமுமா பெருமூச்சு. நல்லா இருட்டிருச்சு. கருகருன்னு முன்னு இருட்டு. நார்க்கட்டுல வேதனை தாழாம துடிக்கிற முப்படாது. கத்தலும் கதறலுமா உடம்ப முறுக்கிக்கிட்டு தவிக்கிறா. சுத்தியும் மனத்தவிப்புகளோட பரபரக்கிற பொண்ணுங்க. ஆறுதலும் அதட்டலுமா சத்தம் கொடுக்கிற மூதாட்டிக. வீடு பூராவும் மனித கசகசப்பு. 7 மணிக்கு மேல ஒரு புதிய ஜீவனோட முதல் வீரிடல். அந்த வீரிடலை கேட்ட கணத்துல அத்தனை கொடிய ரண வேதனையிலையும் கழுத்தை சாய்ச்சி பிள்ளைய பார்த்தா முப்படாது. பெண் குழந்தை. அவளுக்கு கத்தி சொருகின மாதிரி இருந்துச்சு. படபடப்பும் புழுக்கமுமா வந்துச்சு. மல்லிக்காப்பி கொடுத்தாங்க. அதுல ஏதோ வேத்து வாசம். எதையும் உணர்ற நிலையில முப்படாது இல்ல. அவளுக்குள்ள ஆழமா கத்தி. அவளுக்கு மல்லிக்காப்பிய புகட்டுனாங்க. குடிச்சா. உறக்கம் கண்ணை சுழட்டிக்கிட்டு அமுக்குச்சு. அவ மனசுக்குள்ள ஒரு திமிரல், தவிப்பு, ஐயோ என்கிற பதைப்பு. ஐயோ, குழந்தை, வீரிடுற குழந்தை, எருக்களம்பால் புகட்டப்பட்ட குழந்தை, வீரிடலின் சுருதி குறைந்து அடங்கி போற குழந்தை. ஆங்காரமாய் கத்த வேணும்னு ஆவேசமா வாய திறக்கிற. ஆழ்மன கொதிப்போட அலற முயற்சிக்கிற. வாய் வரல. சத்தம் தொண்டைய விட்டு வரமாட்டேங்குது. அவள் உயிர் துடிக்க துடிக்க தவிச்சு தவிச்சு உடம்பு அப்படியே உறங்கி போயிருச்சு. மறுநாள் விடியற்காலம். கட்டில்ல அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறா முப்படாது. கட்டிலோட சட்டத்துல கலக்கத்தோட சொல்லமுத்து. வீடு முழுக்க பிரசவ நெடி. அவள் முகத்தின் மேல் நங்கூர முடிகின்ற அவன் பார்வை. அவனுள் பதைப்பு, குற்ற உணர்வு பூரானாக ஊறுகிறது. அவள் முகத்தில் மெல்லிசாய் ஒரு சலனம், உயிர் சலனம். இன்னும் கண் விழிக்கவில்லை. வலதுகை மட்டும் அசைகிறது. கட்டிலில் பரவி எதையோ தேடுகிறது. கையின் வெறுமை, எதுவும் தட்டுப்படாத சூன்யம். படக்கென்று முழிக்கிறாள். விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். பதற்றத்தோடு பக்கத்தில் புருஷன். எங்க என் புள்ள? எங்க எங்க என் புள்ள? வெறி பிடித்த கத்தலாய் கத்தினாள். செத்துத்தான் பிறந்துச்சு. பொய்யி பொய்யி,
புள்ள அழுத சத்தம் எனக்கு கேட்டுச்சே, காதுல கேட்டேனே. கொன்னுட்டீங்களா? கொன்னுட்டீங்களா? என் பிள்ளைய கொன்னுட்டீங்கல்ல? ரணகாளியாய் கோபக் கதறலாய் காட்டு கூப்பாடாய் வீறிட்டாள். அப்புறம் வேறு வார்த்தை இல்லை. கொன்னுட்டீங்களா கொன்னுட்டீங்களா என்று திரும்ப திரும்ப சுருதி குறைய குறைய கடைசியில் முணுமுணுப்பாய் அதே கொன்னுட்டீங்களாதான். மாறாப்புச் சேலை நழுவி கிடந்தது. பச்சை ஜாக்கெட்டில் மஞ்சள் திட்டுக்கள். அதை நனைத்துக் கொண்டு அமிர்தப்பால். மாறாப்புச் சேலையை எடுத்து போட்டுக் கொள்ளவில்லை. போடணும் என்கிற உணர்வும் இல்லை. உதடுகளின் ஒரு சீரான முணுமுணுப்பாய் அதே கொன்னுட்டீங்களா. இப்போது பார்வை சம்பந்தமற்று எங்கோ விற்கிறது. ஐயோ, உப்படாதிக்கு மூளை பிசங்கிருச்சா? அவளையே பயத்தோடும் பதைப்போடும் பார்த்து கொண்டிருந்த சொல்லமுத்துவுக்குள் ஒரு திகில். உள்ளுக்குள் ஓடிய ஒரு கிளி உணர்ச்சி. முப்படாதி, மூப்பு, என் மூப்பு. உயிரில்லாமல் கூப்பிட்டு பார்த்தான். அவளுள் சலனம் இல்லை. அதே கொன்னுட்டீங்களா என்ற முணுமுணுப்பு, அதே வெறுப்பு. ஐயோ, சேர்த்து கொன்னுட்டீங்களே, என் முப்படாதியும் சேர்த்து கொன்னு போட்டீங்களே என்று தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக்கொண்டு கதறுகிற ஆத்ம நாயகனை அதே மலர்ச்சிரிப்போடு வெறுக்கிறாள் முப்படாதி. அவள் ஜாக்கெட்டில் சீந்துவார் இல்லாமல் பரவி நனைந்து சுட்டடிக்கிறது அமிர்தப்பால் வாழ்க்கையைப் போல.